காலையில முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்துல போடுறாரு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பீகார்ல இருந்து தமிழக மக்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசினாங்க? தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய, தமிழ்நாட்டிலே வேலை பார்க்கக்கூடிய பீகாரை சேர்ந்த, இங்கே வேலை பார்க்கக்கூடிய சொந்தங்கள் தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். நரேந்திர மோடி அவர்கள் பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்ன வார்த்தை. இது டிஎம்கே அவமானப்படுத்துறாங்கிற ப்ரூஃப் நம்முடைய சமூக வலைதளத்துல அந்த வீடியோவை போட்டு ஹிந்தி சப்டைட்டில் போட்டிருக்கோம். நம்ம பிஜேபி தமிழ்நாடு, என்னுடைய சமூக வலைதளம், நம்முடைய நயினார் அண்ணன் எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். அதுல எப்படி தயாநிதி மாறன் அவர்கள் பீகாரில் இருந்து இங்கே பணிபுரியக்கூடியவங்கள மிக மோசமா பேசினாங்க. டிஆர்பி ராஜா, திரு பொன்முடி, திரு ஆ ராசா, இவங்க எல்லாமே வேறு வேறு காலகட்டத்தில் பான்பராக்கு வாயன், டாய்லெட் கட்டுறவங்க, இதை பேசியதைத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் பீகாரை சார்ந்த தொழிலாளிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்தினாங்க. அதனால் இன்னைக்கு 888 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், வாட்டர் சப்ளை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கல், இந்த துறையில இவ்வளவு ஆதாரத்தின் அடிப்படையில் ஈடி கொடுத்தும் கூட அதை பற்றி வாயை திறக்காத முதலமைச்சர் திசை திருப்புவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக போய் பேசுறாங்க. இவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்துக்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய நடவடிக்கை இருக்கு. சத்திய பிரமாணத்தை பொறுத்தவரை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும், மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டும். ஆனா பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக ஒரு முதலமைச்சர் பொய்ய சொல்றாருன்னா சத்திய பிரமாணத்துக்கு எதிராகத்தான் அவர் நடவடிக்கை இருக்கு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். எதுக்கு பொய் பேசி சுத்துறாரு? இந்த 888 கோடி ரூபாய் ஊழலுக்காக முதல் அட்டன் பண்ணும். இது முதல் ஊழல். இதை பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ஊழல் வந்துருச்சு. திரு சக்கரபாணி அவர்களுடைய துறையில விவசாய பெருமக்கள் இருந்து வாங்கக்கூடிய பேடி, நெல், அந்த பேடியை டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர் டிபிசி நேரடியாக கொள்முதல் நிலையத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக லாரி கான்ட்ராக்ட், அந்த லாரி கான்ட்ராக்ட் மிக தெளிவாக இருக்கு. சப் கான்ட்ராக்ட் கொடுக்க கூடாது, ஒரு டன்னுக்கு இவ்வளவு பே பண்ணுவோம், இந்த லாரியில கொண்டு வந்து 48 மணி நேரத்துக்குள்ள வாங்கப்பட்ட நெல்லை கொடுக்கணும். எனக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருந்து, பல அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக இந்த பேடி நெல் கொள்முதலை பத்தி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? நெல் கொள்முதலை சரியா நீ வாங்கல, நீ வாங்கி அதை கொண்டு வர்றக்கே 48 நாள் சில இடத்துல ஆயிருக்கு. ஆனா இன்டர்னல் டாக்குமெண்ட் என்ன சொல்லுது? 48 மணி நேரத்தில் கொண்டு வரணும். அதிலும் ஊழல் செய்து அதுல 160 கோடி ரூபாய், அதை இன்னைக்கு நம்முடைய சமூக வலைதளத்தில் நம்ம போட்டிருக்கோம். இது சம்பந்தமாக ஏற்கனவே அறப்போர் இயக்கமும் பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு தனியார் பத்திரிகை சம்பந்தமாக விலாவரியாக அதிலே பாதிக்கப்பட்ட லாரி ஓனர், ட்ரக் டிரைவர் அவங்க கிட்ட பேசி விலாவரியாக அதை பத்திரிகையிலையும் பிரசுரம் பண்ணியிருக்கிறாங்க. 160 கோடி ரூபாய் திரு சக்கரபாணி அவர்களுடைய துறை, 888 கோடி ரூபாய் திரு KN நேரு அவர்களுடைய துறை. இதை பத்தி எதுவுமே வாய் திறக்காத முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றாங்க.